என்ன பாட்டோ என்ன பிரசங்கமோ அவரோடு இருந்துட்டு போவோம். நித்திய காலமாக நம்மோடு இருக்கிற கர்த்தர் சொன்ன அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடியும் அல்லேலூயா பல்லவி பாடுவோம். எல்லாரும் பிரசனத்தை உணர்ந்திருப்போம்ப்பா. தயவுசெய்து பிரசனத்தை மாற்றிடாதீங்க. எதையும் யோசிக்காதீங்க, எதையும் திங்க் பண்ணாதீங்க, எதையும் அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. தேவனுக்கு உங்களுக்கு மாத்திரம் உறவு இருக்கட்டும். எல்லாம் கையில் ஊற்றி அல்லேலூயா பல்லவி பாடுவோமா? அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The presence of the Lord. Hallelujah. 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 The presence of the Lord. என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, ஐ வர்ஷிப்பிங் லார்ட். நான் உம்மை துதிக்க வந்திருக்கிறேன். ஏதோ காரணத்துக்கு அவர்ல ஆண்டவரே மேன்மைப்படுத்த வந்திருக்கிறேன். இரவும் பகலோடு எங்கு தூங்காமல் எங்களை பாதுகாக்கிற நல்ல தெய்வமே, என் உயிரே, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து ஹல்லேலூயா. எல்லா தேவ பிரசன்னத்தை பாடுவோமா? Yes.
தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆவில கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தி பாடுவோமா? எந்த கண்மலையானவரே, என்னை காக்கிற தெய்வம் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவில நிறைந்து எல்லாரும் கை தட்டி பாடுவோமா? யாரும் சும்மா இருக்காதீங்கப்பா. எல்லாரும் கை தட்டி வாசிப்பா. எல்லாரும் கை தட்டி பாடுங்க. பரிசுத்த ஆவியான ஆடுகை அவற்றை புடாமை பாப்பென்று கை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, சொல்லுங்களே, பாடுங்க. காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓஹோ, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஐயா வந்து பாரு. ஆராதனை உமக்கே. எஸ் லார்ட். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் எல்லாரும் கை தட்டி உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எல்லாரும் ஆமென். உயிருள்ள நாட்களெல்லாம் ஆமென். ராஜானி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே. ஆவியில பேசிக்கொண்டே இருங்க. ஆவியில பேசிக்கொண்டே இருங்க. அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்க. அந்நிய பாஷை பேசி தடை பண்ணாதிருங்க. கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. ஓரா பாபாலானா கதாலாமானா கரபாலானியா ரிகாமா பாலானா கரதல பசந்தல பதானா ஓரா பாபாலானா கசலபதானியா கலபதானியா கா ஓரிகா பாலானா சலபதானா கலபதானா கரபா ஓரிகா பாபாலானா கதாரா பாபா பாபா. Oh, hallelujah, hallelujah, hallelujah.
விடாதே, அபிஷேகத்தில் நிரம்பிட்டே இருங்க. ஓரா பாபுவலானா கசலதியானியாங்கா. ஹalleluya, 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 ஹalleluya. ஓரா மாபாலானா கசலபதானா கலபதானியாக்கு. ஓரி கபாபாலானியா சலபதானா கரபதானா குலபதானியாங்கா. Rika malana sala dara baba baba balana kura babiala dara badaniako. Oh, hallelujah, 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 hallelujah. ஒன்றும் இல்லாத என்னை, yes Lord, காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. சொல்லுங்கப்பா வாயார. ஒன்றும் இல்லாத என்னை, yes Lord, காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதானே. Yes, yes, yes. முடிஞ்சு போச்சுன்னு உலகம் நினைச்சிச்சா? முடிஞ்சு போச்சுன்னு உலகம் நினைச்சிச்சா? ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிஞ்சு போச்சு நினைச்சாங்களா? நினைச்சாங்களா? உயிர் வாழ்கின்றேன் கடைசியா. ஹalleluya, ஹalleluya. சத்தமா சத்தமா சத்தமா. ஹalleluya, எங்க தலை குனிந்து நிற்கிறாயோ, எங்க வெட்கப்பட்டு நின்றாயோ, கர்த்தர் சொல்லுகிற அங்கே உன் தலையை நான் நிமிர்த்தி நிற்க வைக்க போகிறேன். மறுபடியும் நிற்க போகிற அந்த காரியங்கள் எப்போதும் வாழ்க்கையில் நிலை நிற்கும். ஒருபோதும் தலைகுனிவாய் இருக்க போறது இல்லை. ஒருபோதும் தலைகுனிவாய் இருக்க போகிறது இல்லை. எங்க தலைகுனிந்தாயோ, எங்க தலைகுனிந்து நிற்கிறாயோ, அங்கே உன்னை தலை நிமிர பண்ணுவேன். கர்த்தர் சொல்கிறார், I will do it. I will do it. உலகத்தான் இல்லை, சொந்தக்காரன் இல்லை, மாமை மச்சான் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், I will do it. தேவன் சொல்கிறார், I will make a way. I will make a way. I will make a way. கர்த்தர் சொல்கிறார், வேற ஆள் இல்லை, கர்த்தரே உனக்கு ஒரு புதிய பாதையை திறக்க போகிறார். அந்த பாதையில் நீ தலைகுனிவாய் நீ இருக்க போவதில்லை. அந்த பாதை ஆச்சரியமாக இருக்கும். அந்த பாதை அற்புதமாக இருக்கும். ஹோரா ராபாக்கல சங்கல தானியாக்கா ரிகா பாலானா கரபாலானா தானியாக்கா ஓராமா புலானா க சந்தல பதானியாக்கா
உன் தேவைகள் கோடிக்கணக்காக பெருசா இருந்தாலும் எதிர்பார்க்கிற காரியங்கள் பெருசா இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை எல்லாம் உன் காலுக்கு கீழ் வைக்க போகிறேன். I will make a way. I will make a way. தேவன் சொல்லுகிறார், I will make a way. எப்பா உலகம் இல்லப்பா, உன் சொத்து அல்ல, உன் சொந்த காணி அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நானே உனக்கு ஒரு பாதை திறக்க போகிறேன். I will make a way, my dear children, my dear daughter, my dear son, I will make a way. மற்றவங்க திறந்தாங்க நீ சாட்சி சொல்ல மாட்டேன், தைரியமா சொல்ல போகிற கர்த்தர் இந்த பாதை எனக்கு திறந்து கொடுத்தார். கர்த்தாவே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Ma
ஒரே பல்லை பாடு கத்திரி வார்த்தைக்கு நிரப்பெறும். எனக்காக யாவும் செய்து மிடுக்கும் என் தேவன் இருக்க பயமில்லையே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உங்கள் கைகள் குறுகவில்லை, உங்கள் கைகள் குறுகவில்லை. அல்லேலூயா. எனக்கா ஒரே ஒரு சன மாத்து கத்திரி வார்த்தை எனக்கா Number 1, 2, 3. Hallelujah. செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே. உங்கள் கைகள் குறுகவில்லை, கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நல்ல பிதாவே, வார்த்தை அபிஷேகம் தான் வார்த்தை ஆண்டவரை போய் எல்லாரோடு பேசும் என்று நம்புகிறோம். வார்த்தை அனுப்பி சுகமாக்கி குணமாக்கி விடுதலை ஆக்கிற கர்த்தர் இன்னைக்கு ஜனங்களோட என்ன பேச விரும்புகிறீரோ பேசி பலப்படுத்தி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஸ்தோத்திரம். எப்போதும் வசனத்தையோ படிக்கும்போது இது யாருக்காக எழுதப்பட்டதுன்னு யோசிக்கிறோம். கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலேசியர் எல்லாம் இட்ஸ் ஒன்லி ஃபார் த சர்ச், இட்ஸ் ஒன்லி ஃபார் த பிலீவர். விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட வசனங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். தேவர்களே, இங்கே வசனம் சொல்லுது, கர்த்தர் தம் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவிலே மகிமையிலே நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். இந்த ஆம்பிளிஃபையரில் டேக்ல மூலபாசில் பாசும்போது இந்த கிறிஸ்துவுக்குள் உங்களை ஆவியிலே நிறைவேற்றி வைத்திருக்கிறார் என்று தான் சொல்லப்படும். தேவர்களே, பழைய ஏற்பாடு காரியத்தில் வாசிக்கும்போது அங்கே இருக்கிற தாவீது, தேவ பிள்ளைகளை கோலியாத்துக்கு முன்பதாக ஏனோக்கு, கிதியோன், பேதுரு, புதிய ஏற்பாடில் வரும்போதெல்லாம் தகுதியில்லாத நிலைமை வரும்போதெல்லாம் கர்த்தர்களை தகுதிப்படுத்தி இருக்கிற காரியத்தை பார்க்கணும். ஒன்றுமே முடியாது தகுதியற்றவன் என்று சொல்கிற காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பழைய ஏற்பாடில் பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் நம்மை கூட கர்த்தர் காலம் பேசுகிறார், உங்களையும் குறைவில் எல்லாம் நிறைவாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பாஸ் சொல்கிறார். இதன்படி எதையுமே கர்த்தர் சிலுவையில் செய்து வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நமக்குள்ளே செய்து வைத்திருக்கிறார் திட்டத்தை அறிந்திருந்தாலும் அதை ஆக்டிவில் நடத்துகிறது தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்லுவேன், பை மெடிடேட்டிங் த காட்ஸ் வேர்ட்ஸ், பை அக்செப்டிங் த காட்ஸ் வேர்ட், பை ப்ராக்டிஸிங் த காட்ஸ் வேர்ட்.
கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, என்ன செய்து வைத்திருக்கிறாரோ அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் போது தான் நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி வைத்திருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தேவனே, இதை கர்த்தராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தி அவங்க விசுவாசத்தினால பலத்தைப்படுத்தி அந்தந்த காரியம் செய்து கொண்டான்னு வாசிக்கும். ஆனால் நல்ல கவனிங்க, ஒரு சில பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் பழைய ஏற்பாட்டில் வெற்றியுள்ள அவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட விசுவாசிகளாக ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்களாக வாழ்ந்திருக்கிறார். ஆனால் சிலுவைக்குள்ள வந்த பிற்பாடு கர்த்தர் எல்லாவற்றையும் தகுதியாக உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி மெசேஜ் பண்ணும்போது எழுதுவேன், we are fit in all from all than fit to the cross. we are fit in all. எல்லாவற்றிலையும் கர்த்தர் நிறைவாக்கி வைத்திருக்கிறார். இதை கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார், முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அதை பிடித்து அதன்படி நடந்து வெற்றியுள்ள வாழ்க்கை செய்தாதான் நான் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸ்தோத்திரம்ன்றதாக தேவப்பிள்ளைகளை இங்கே வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் குறைவுகள்லாம் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். திருப்பி அந்த வருஷம் வாசிப்போம். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம், அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம், நல்ல பண்ணுங்க, உங்கள் குறைகள் எல்லாம் போடு. அப்போ உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஃபிட்டாக நிறைவேற்றி ஆசீர்வாதமாக மாற்றி வைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. வசனம் சொல்லு. திருப்பி அந்த வாசிப்போம். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமையிலே என்ற வார்த்தை தேவனுடைய கர்த்தர் ஆவியிலே சிலுவையிலே செய்திருக்க திட்டங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்க. ஸ்தோத்திரம். தேவப்பிள்ளைகளை நிறைவேற்றி வைத்திருக்க திட்டங்கள் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். வசனம் கொலைஸ் 2 வாசிக்கிறோம், எபேஸ் 1 வாசிக்கிறோம். துரைத்தனங்களையும் அதிகாலம் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். உன் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளே சிலுவையிலே ஜெயமாக்கி வெற்றி சிறந்து வைத்திருக்கிறார். அது உனக்குள்ளே இருக்குதுன்னு தான் நினைக்கிறோம். இல்லை, உனக்குள்ளே இல்லை, அவருக்குள்ளே தான் இருக்குது. நல்லா கவனிக்க வேணும். இப்போ வாசிப்போம். எபேசியர் நிருபம் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கக்கூடிய அன்பாக கேட்குறேன். எபேசியர் நிருபம் 1 அதிகாரம் 7 வசனம் கவனிப்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. திருப்பி அந்த வசனம் நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இதெல்லாம் அவரால் உண்டான மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கவனிங்க. உங்களுக்கு உண்டாகலை, அவருக்குள் உங்களுக்கு உண்டாயிருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, குறைவுகள் எல்லாவற்றையும் பிசாசு நம்மள வைத்திருக்க திட்டத்தை எல்லாம் கர்த்தர் சிலுவையில் ஜெயித்தாலும் அந்த திட்டத்தை கர்த்தர் உனக்கு உருவாக்கல, முதல்ல அவருக்குள் உருவாக்கி வைத்திருக்கு. அல்லேலூயா. பிலிப்பிய தேவனுடைய பிள்ளைகளே, கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 12 வசனம் கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 12 வசனம். கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 12 வசனம் வாசிப்போம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாரத்தில் விடுதலையாக்கி இருக்கிறார். எல்லாம் உனக்குள்ள இல்லை, அவருக்குள்ள இருக்கு. இதான் பார்க்கறது இல்லை, எல்லாம் எனக்கு உண்டாயிடுச்சுன்னு நினைக்கிறோம். இல்லை, சிலுவையில் உனக்கு உண்டாக்கி வச்சிருந்தாலும் எல்லாம் அவருக்குள் தான் உனக்கு உண்டாயிருக்கு. அதை கவனிக்க, இதை கறந்துடவே கூடாது. அப்போ தேவனுடைய கர்த்தர் சிலுவையில் அவருக்குள் உனக்குள்ள ஒரு திட்டத்தை உருவாக்கி வைக்கிற திட்டம் அது உன்னால் உருவானதில்லை, அது அவர் உனக்கு இலவசமாக செய்து வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். நீ செய்யவே இல்லை, உன் விசுவாசனால் நடக்கலை, உன் பிரேயனால் நடக்கலை, கர்த்தர் உனக்காக செய்து வைத்திருக்கிறார். ஆனால் உன் ஆசீர்வாதம், உன் அதிகாரம், உன் திட்டமெல்லாம் நீ அவருக்குள் இருக்கிறபடினால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்க வேணும். இப்போ தேவனுடைய கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 14 வசனம் 15 வசனம் 14 வாசிப்போம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பிள்ளைகளே, இந்த அவருக்குள் என்ற வார்த்தை, இன் ஹிம் என்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. இன் ஹிம், அவருக்குள் இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணணும். நான் வார்த்தையில் இருக்க உண்மைதான், நான் விசுவாசிக்கிற உண்மைதான், அதிகாரத்தில் இருக்க உண்மைதான். ஆனால் நீ அவருக்குள் இருக்கிறாயா என்பதுதான் முக்கியம். நீ இன்கின்ற வார்த்தை ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை மிக முக்கியமாக. அதுவும் பிலீவர்ஸ் தேவ பிள்ளைகளை என்னதான் அதிகாரம், என்னதான் வல்லமை, பரிசுத்த எல்லாம் இருந்தாலும்
அவருக்குள் உருவாக்கப்பட்டதுக்குள்ள இருந்தா தான் நடக்கும். ஹல்லேலூயா. வாசிப்போம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இல்லப்பா, கொலேசு 1:14 கொலேசு 1ஆம் அதிகாரம் கொலேசு 1:14-15 வாசிப்போம். ஏனென்றால் அவருக்குள். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது இந்த இன்ஹிம் என்ற வார்த்தையை எப்போது தேவ பிள்ளை என் பைபிள் எல்லாவற்றையும் இன்ஹிம் எழுதி வச்சிருப்பேன். அவருக்குள்ளே இருந்தால் தான் மித்ததெல்லாம் ஆசீர்வாதம். நீ அவருக்குள்ளே போகாம நீ பெரிய ஆள் நினச்சிக்கிறதுனால கிடையாது. தேவ பிள்ளைகளே, அவருக்குள் எப்போதுமே அவருக்குள் தான் உனக்கு வேண்டிய சிறப்பான திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார். நீ அவருக்குள் வாழ்கிறாயா என்ற விசுவாசம் அது உனக்குள்ள உருவானாதான் அவர் திட்டம் உனக்குள்ள கொடுப்பான். திருப்பி வாசிப்போம். ஆமென். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. இப்போ எல்லாமே சில சொல்ல உலகத்து அதிகாரமாக ஏன் இருக்கு, காலில் இருக்கு, உண்மைதான். அப்படியே இருந்து அப்படியே போவோம். தேவ பிள்ளைக்கு எபேசு 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். அப்படியே எபேசு 2:14-15 எபிரேயர் 2:14. ஒரு இடத்தில் ஒருவனின் சாட்சியாக மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி நீ என்னென்ன கத்த கொடுத்திருக்கார் பாருங்க, உருவாக்கி இருக்கிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி. இப்போ வாசிக்கிறோம் இந்த மகிமை என்ற வார்த்தை பிலிப்பேர் 4:19 வருது. இப்போ அப்படியே பிலிப்பேர் 4:10 வாசிப்போம். பிலிப்பேர் 4:10 வாசிப்போம். அல்லேலூயா. பிலிப்பேர் 4:19 வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி போடுறோம். இப்போ அந்த வருஷம் வாசிப்போம். எபிரேயர் 2:14 வாசிப்போம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி. இந்த மகிமையை கத்த அவருக்குள் இருக்க விட்டாலும் அந்த மகிமையை உனக்கே கொடுத்தாராம். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி. தேவ பிள்ளைகளே, ஏன் கத்தர் கனத்தினாலும் மகிமைனா முடிசூட்டின்னு சொன்னால், தேவ பிள்ளைகளே, உன் ஆவி மகிமையும் கனமும் உரிய ஆவியாக இருக்குது. தேவ பிள்ளைக்கு நீ இந்த உலகத்துக்குரிய மாத்திரமாக கத்த உன் ஆவி உருவாக்கலை, நீ பரலோகத்துக்கும் உருவாக்கப்படுற. ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். கனத்தினாலும் நீ மகிமையினால் நிறைவேற்றி. உன் ஆவி வேறு சாதாரண உருவாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஆவி அல்ல, மகிமையினால். தேவ பிள்ளை வாசிப்போம். கனத்தினாலும் மகிமையினால் முடிசூட்டி உன்னை கரத்தின் கிரியின் மேலே உன்னை உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாய் வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னார். இந்த ஃபெய்த்ல இந்த ஆப்ரேட் பண்ணி செய்யணும். எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்ஹிம் என்ற வார்த்தையை மறந்துடக்கூடாது. அவருக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய ஆவியாய் உன் ஆவி இருக்குமே ஆனால் இந்த உலகத்தின் அதிகார சல்வை உனக்கு ஈஸி. ஹல்லேலூயா. ஆனபடினாலே இந்த இன்ஹிம் என்ற வார்த்தை தேவன் உலக்காக உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ தேவ பிள்ளைகளே, எபிரேயர் நிருபம் தேவ பிள்ளைகளே கொலேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 14-15 கொலேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லா குறைகளையும் நிறைவாக்கி வெற்றி சிறந்து நீ பெற்றுக்கொள்கிற இடம் என்ன? அவருக்குள் தான். இன்ஹிம். அல்லேலூயா. இந்த இன்ஹிம் என்ற வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பரிசுத்தவான்கள் தேவனுடைய சபை தேவனுடைய விசுவாசத்தை தெரியாவிட்டா ஒருபோதும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்க முடியாது. அல்லேலூயா. இந்த இன்ஹிம் என்ற வார்த்தை, அவருக்குள் என்ற வார்த்தையை, அவருக்குள் இருக்க இடத்தை ஒன்னால் உருவாக்க முடியாது. சபை உருவாக்காது, உபாசனை உருவாக்காது, பெரிய ஊழியக்காரர் உருவாகாது. என் தேவனாக்கத்தை உனக்கென்று அவரே அவருக்குள் உனக்கு ஒரு இடத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ பிள்ளை என்ன பிரசவனை வருகிறேன்னு சொன்னால், தேவ பிள்ளைகளே, உன்னை கர்த்த தகுதியாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. You are fit people because you are in him. Because you are in him. ஹல்லேலூயா. உன்னை கர்த்த தகுதியாக்கி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய தகுதி இல்லாத நிலைமையை பிசாசு சுட்டி வைத்தான். எல்லாவற்றையும் சுட்டிட்டான், எல்லாவற்றையும் எடுத்துட்டான், எல்லாவற்றையும் சுருட்டி உன்னை தகுதி இல்லாத தன்மைக்குள்ளே தான் வைத்திருந்தான் பிசாசு. உன்னை எல்லாவற்றையும் விடுதலையாக்கி உன்னை தகுதிக்குரிய தன்மையை கத்த உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தகுதிக்குரிய தன்மத்தை நீ அவருக்குள் இருந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். உன்னுடைய விசுவாசம் பெருசு, நான் பெரியாள், நான் செஞ்சால் சரியாக போயிடும், ஒத்துமே நடக்காது. தேவ பிள்ளையை அவருக்குள் என்கிற வார்த்தையில் தேவ பிள்ளைகளை இருக்கும்போது எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு. நான் மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம்,
அவருக்குள் இருக்கும்போது எதை வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும்? only through the word of God தான். அல்லேலூயா. அதை கர்த்தர் சொன்னார், தேவ பிள்ளைகளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உனக்கு வைத்திருந்தேன் நான். அவர் தமது வசனத்தை அனுப்பி சுகமாக்கி குணமாக்கி விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. இரண்டாவது சொல்லுகிறேன், உன்னை தகுதிப்படுத்த கர்த்தர், உனக்கு தகுதியாக்கப்பட்ட நீ தேவனுடைய வார்த்தையில் செயல்படாத வரைக்கும் உன் தகுதியை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. You are fit people only through the word of God on the cross. தேவ பிள்ளைகளே, நீ அவருக்குள்ள தகுதி உள்ளவராக வைத்திருக்கிறாய் என்பது வெறும் சொல்ல மாத்திரம் கர்த்தர் செல்வம் செஞ்சு வச்சால் மாத்திரமல்ல, அது ப்ரூஃப் பண்ணு சொன்னால் you act upon the God's word. உன்னை எப்படியெல்லாம் தகுதி உள்ளவராக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை எப்படியெல்லாம் தகுதி உள்ளவராக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிப்போம். மறுபடியும் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நீ அவருக்குள் இருக்கிறாய் என்று ஸ்டேஜ் உனக்குள்ள கன்ஃபார்மாக உறுதியாக்கி கர்த்தருடைய வார்த்தையில் வாக் பண்ண ஆரம்பிச்சுன்னா உன்னுடைய ஸ்தானம் வேற. உன்னை கர்த்தர் லிஃப்ட் பண்ணிடுவார். ஸ்தோத்திரம். உன்னை கர்த்தர் லிஃப்ட் பண்ணிடுவார். ஸ்தோத்திரம் உண்டாவதா. உன்னை கர்த்தர் லிஃப்ட் பண்ணிடுவார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகள், நம்முடைய ஸ்தானம் நம்முடைய என்ன இருக்கிறோம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு உருவ முடியாது. அல்லேலூயா. அதான் அடிக்கடி இந்த கிணத்துக்கு சொல்லும்போது, which place you have in Christ Jesus? Who are you in Christ Jesus? Which place you have in Christ Jesus? Who are you in Christ Jesus? கிறிஸ்துவுக்குள் உண்டாக்கப்பட்ட இடத்துல நீ என்னவாக இருக்கிறாய் என்கிற அறிவு இல்லாமல் இருக்குமானால் ஒருபோதும் பிசாசன் ஜெயிக்க முடியாது. Which place you are in Christ Jesus? Who are you in Christ Jesus? இல்லைங்க, நான் பிறந்துட்டேன், எங்கள் அப்பா ஞானத்தானம் கொடுத்து என்னை வச்சுட்டாரு, ஏதோ கிறிஸ்துவ நான் வாழ்ந்துட்டேன், அது ஒரு மாத்திரம் இல்லைப்பா. உன் ஸ்தானமே வேறப்பா, உன் இடமே வேற, ஒரு டிகினிட்டியே வேற. கிறிஸ்துவ அல்லேலூயா. 1978 ஊழியம் செய்யும்போது நான் திருமங்கலம் பக்கம் ஊழியம் செய்ய போனேன். எங்கள் ஊர் அந்த பக்கம் நாகடிக்கிற பிரிப்பமாக போவோம். அங்கே திருமங்கலத்தில் ஒரு ஊழியக்காரர் இருப்பார். அவர் இறந்து விட்டா. மகெல்லாம் வந்து பைபிள் காலேஜ் வச்சுருக்காங்க, அங்கே போய் தாபெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. தேவ பிள்ளைகளே, அவங்க வீட்டில் ஒரு சமயக்காரன் மலையாளத்துக்காரன். நான் போகும்போதெல்லாம் சௌராக்கி போடுவான், மலையாளம் தான் பேசுவான். அவங்க நல்லது எங்கிட்ட இங்கிலீஷ் சொல்லிக் கொடுங்கய்யா, எனக்கு தமிழே வராது, இங்கிலீஷ் மலையாளம் நல்லா பேசுவான். சமைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. சொல்லுது நல்லையா. அதுமாதிரி தேவ பிள்ளைகளே, அவனுக்கு ஒரு ஆசை, இவங்களாம் ப்ரீச் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா வெள்ளைக்காரன் ப்ரீச் பண்ணுறதை பார்த்து ஏன் நம்மளும் ஆகக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு வெள்ளைக்கார பிரசங்கம் போது அப்போ தான் நான் கெனத் கேகின் புக்கு அங்கே அந்த லைப்ரரி தான் இருக்கும். அங்கே நான் அப்போ டிவி சுற்றி மதுரையிலேருந்து திருமங்கலம் போவேன். அங்கே போய் அந்த பைபிள் காலேஜ் சாப்பாடு கட்டிட்டு போய் அங்கே தான் படிச்சுக்கிட்டு புஸ்தகம்லாம் கொடுக்க மாட்டார், எடுத்து படிச்சுட்டு வருவேன். அப்போ போன சில இங்கே சாப்பாடு இருக்குது, பைபிள் ஸ்கூலுக்கு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்போ சில நேரம் சாப்பிடும்போது அவங்க சமைச்சு போடுவான். அப்போ சொல்லுவான், ஐயா ஏசாமி எல்லாரையும் நல்லா செய்வார்னு சொல்லுவாங்க, என்னையும் ஆக்குவாராயான்னு கேட்பான். எல்லாரும் தானே ஆக்குவார், நீ என்ன பெரியார், தமிழ் தெரியாது, ஒன்று இங்கிலீஷ் எல்லாம் ஆக்குவார். தேவ பிள்ளையே, ஆஃப்டர் 10 years திருப்பியும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டார். ஒருத்தர் போயிருந்தேன். அப்போ இங்கேருந்து சில ஊழியக்காரங்க இங்கே விசுவாசி இங்கே இருந்து நாங்கள் ஆரோக்கியம் சேர்ந்து டேவிட்லாம் போயிருந்தோம். அங்கே போனால் உத்தரபாலத்தோட மீட்டிங் வச்சுருந்தா வெள்ளைக்காரன் குட்டி வந்து நிற்கிறான். அவன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுறான், பேசுகிறான். நான் வெள்ளைக்காரனுக்கு அங்கே போய் ஷூ தான் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்குன்னு உணர ஆரம்பித்தேன். கர்த்தர் உலகத்தில் பெரிய ஆளை வச்சுருக்கான்னு சொல்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, யுவர் அன்ஃபிட் will become fit on the cross. நல்ல கவனிங்க. ஆனால் அவருக்குள் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தில் எப்போது சரியாக நிற்கிறையோ அப்போ தான் உன் அன்ஃபிட்டை தெரியும். என்னைக்கு நீ உன் பெரிய பெருமையெல்லாம் காமிக்காமல் என்னைக்கு அவருக்குள் இருக்கிறாய் என்கிற விசுவாசம் உனக்குள்ள காணப்படுதோ, அவருக்குள் இருக்கிறாய் என்கிற தன்மை உனக்குள்ள காணப்படுதோ, கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நான் ஒரு தடவை இங்கே ஆஸ்திரேலியா போய் பிரசவம் பண்ணும்போது எனக்கு வெள்ளைக்காரன் பார்த்து முதல் வெள்ளைக்காரனை பார்க்குறேன். கை காலெலாம் நடுக்குது. அங்கே ஆஸ்திரேலியா நியூஸ் சேனலில் கொண்டு போய் வரட்டாங்க. அங்கே ஒரு இவ்வளோ பெரிய ஆள் 250 வெள்ளைக்காரன் நிற்கிறான். ஒன்றுமே ஓல. அப்போ நான் அன்ஃபிட் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒன்றுமே செய்யப்பட முடியாது. இங்கே ஈஸ்டில் வந்து கேவலப்பட போகிறதான் நினச்சேன். அவள் பாஸ்டரில் கேட்குறேன், பாஸ்டர் தமிழில் பிரசவம் பண்ணி இங்கிலீஷில் பிரசவம் பண்ணுங்க. நோ 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 இங்கே தமிழ் இன்டர்பிரேஷன்லாம் கிடையாதுட்டார். உட்காந்து கையை முடிச்சு அவர் கோட்டை போட்டாங்க நின்றார். தேவ பிள்ளைகளே,
நான் அப்போ தான் நினச்சேன், நம்மளாம் மதுரையில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஃபிட் பீப்புள்ன்றோம், அவருக்குள்ள இருக்கிறோம், ஏப்பா நம்ம அன்ஃபிட் நினைக்கிறோம். ஐ எம் ஃபிட் பீப்புள் இன் த சேம் கண்ட்ரி நியூசிலாந்து சொல்லிட்டு எந்த சின்ன சில பாட்டு என்ன தான் பேசுகிறேன் என்னப்பான்னு தெரியல. என் பிள்ளையை எதுவுமே காண முடியாத அற்புதங்களை நான் கண்டேன். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் தேவனை பார்க்கும்போது கிதியோன் அவன் அன்ஃபிட்டாக நினச்சிட்டு இருந்தான். கர்த்தர் சொல்ல, நீ அன்ஃபிட்டடா ஃபிட்டுனார். அது மாதிரி பேதுரு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தான். நான் ஒன்றும் தகுதியில் நினச்சேன். கர்த்தர் சொல்லி நீ ஃபிட்ரான்னு சொன்னார். ஹல்லேலூயா. தாவீது எல்லாரும் மத்தியில் சொன்ன, ஐ எம் நாட் அன்ஃபிட், ஐ ஃபிட்னு சொல்லிட்டே போனான். ஹல்லேலூயா. தேவனே, இந்த காலையில் நான் உங்களுக்கு சம்பளிக்க இந்த காலையில் சொல்ல விரும்புகிறேன், யூ ஆர் நாட் அன்ஃபிட், யூ ஆர் ஃபிட் இன் த கிராஸ் இன் ஹிம். நல்லா கவனிங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் தகுதியாக்கி வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு பெருமையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ அவருக்குள் இருக்கவே. அல்லது திருப்பி அந்த எபேசு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனமாக கவனிங்க. எபேசுக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி, அவர் கிருபை அவருடைய ஐஸ்வரியத்தின்படி, இவருடைய இரத்தத்தினாலே. நல்ல கவனிங்க. உங்க ஆள் இல்லை, உங்க சபை இல்லை, உங்க பாஸ்டர் இல்லை, உங்க அப்பா அம்மா இல்லை, இவருடைய இயேசுவின் இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. முடிஞ்சு போச்சியா? உனக்கும் வேலையே இல்லைங்க. ஆனால் அவர் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி பாடுச்சு அவருக்குள் என்கிற இன்ஹிம் என்கிற ஒரு திட்டத்தை தேவன் உனக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்குள்ள உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயாக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தானத்துக்குள்ள வைக்க விரும்புகிறார். நீ விசுவாசத்தில் போயிடலாம். இருந்தாலும் how to operate the word of God, எப்படி செய்யவே. சிலுவை எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டான், சரியாக இருக்கிறேன், இனிமேல் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அது செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டான், நீ தான் செய்யணும். ஹல்லேலூயா. நீ செஞ்சால் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் செஞ்சு வச்சுட்டாரு, எடுத்துகிட்டு போகிறேன் இல்லை, நீ ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ன்றதாக how to operate the word of God in him. அவருக்குள்ளே இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்க அந்த வசனம் சொல்லுது. நீ அவருக்குள்ளே வந்துட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவனும் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம். இங்கிலீஷை போட்டு மெடிசன் போட்டு ஆம்பிளிஃபைட் வேலை. ஹல்லேலூயா. தேவனுடைய அவருக்குள் இருந்து தேவனுடைய வார்த்தை கண்டுபிடிச்சு அன்படி நடக்கணும். ஸ்தோத்திரம். ஆக்ட் அப்பான் தி காஸ்பல். ஹல்லேலூயா. அது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உபத்திரவமோ பட்டினியோ பசியோ நிர்வாணமோ எல்லாம் வந்து அடிக்கும். ஆனால் அது கர்த்தருடைய வார்த்தை தெரிஞ்சால் தான் அன்பு கூறுகிற இயேசுவினாலே நான் முற்றிலும் ஜெயங்குள்ளாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனைகள் சோல் உலகத்தில் வரும்போது ஜெயிக்கக்கூடிய தன்மையை கண்டுபிடிக்கிற கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் அவருக்குள் இருக்கிற இன்ஹிம். கெனத் கெயின் இன்கிம்ங்கிற புஸ்தகத்தை தேவனுடைய இன்கிம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாடு எத்தனை முறை வருதுன்னு போட்டிருக்கார். ஹல்லேலூயா. இன்கிம் என்ற வார்த்தை தேவன் அந்த அடிக்கடி கணக்கு சொல்லும்போது, which place you have in Christ Jesus, who are you in him. வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, எடுத்து பார்த்து பாருங்க, நீ அவருக்குள் இருக்கிற நீ உனக்குள்ள என்ன ஸ்தானத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் உருவாக்கி வச்சுட்டாரு, உடனே பல்ட்டி அடிச்சு எல்லாம் சரின்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நீ அவருக்குள்ளே இருந்து தேவனுடைய வார்த்தை கண்டுபிடிச்சு அன்படி நடக்கிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கவே. அடிக்கடி சொல்லுவேன், ஆக்ட் அப்பான் த காட்ஸ் வேர்ட், ஆக்ட் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட், act upon the word of God, act upon the God's word. You will get good success in all the situations, but at the correct time. தேவனுடைய வார்த்தை இருக்கிற அவருக்குள்ள இருக்கிறான்னு சொல்றாங்க. ஒரு சில காரியம் நடக்கலையே, ஒரு சில காரியம் நடக்கலையே. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சர்ச்சை வர்றவங்க ஒரு ஃபோன் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அவனுக்கும் செகண்ட், இந்த பிள்ளைக்கு செகண்ட், கல்யாணம் பண்ணி பிள்ளைந்தே இல்லை. ரொம்ப நாளாச்சு. நான் ஒன்றா போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ஜோம் பண்ணேன், உனக்கு குழந்தை இப்போ இல்லை மாமா, நான் நம்புகிறேன் நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி போன வாரத்துக்கு முன்னாள் தான் எனக்கு ரெட்டப்பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னான். ஹல்லேலூயா. இது மாத்திரம் தேவ பிள்ளைகளை எத்தனையோ காரியம் செய்ய முடியும். ஸ்தோத்திரம்ன்றதாக தேவ பிள்ளைகளே, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீ நடக்க வேண்டிய திட்டங்கள் சரியாக இருக்கணும். இந்த உலகத்தில் அவருக்குள் இருக்கணும், வேர்ட் ஆஃப் காட் இருக்கணும். தேவ பிள்ளையை அவருக்குள் தேவன் செஞ்சு கொடுக்க திட்டமெல்லாம் இலவசம் தான். ஆனால் எழுத்து அப்படியே சாப்பிட முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ன்றதாக தேவ நல்லா கவனிக்க வேணும். வாசிப்போம். கொலேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பாருங்க, எல்லாம் இவர் ஃபிட் பீப்புள் தான். ஆனா அவருக்குள் பரிபூர்ணவளாய் என்ன போட்டிருக்கு? பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படி போட்டிருக்கு. ஆனால் கொலேசியர் 3:10 வித்தியாசம் போட்டிருக்கு. அதே பாருங்க, பவுல் எழுதும் கொலேசியர் 3:10 எப்படி எழுதுறாரு, வாசிப்போம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நல்லா பாருங்க, எல்லாத்தையும் கர்த்தர் ஃபிட் பீப்புளா ஆக்கிட்டார்.
அவரை போல புதிய மனுஷனை ஆக்கிட்டார். we are recreated by God. ஆனால் அதை வச்சு எல்லாத்தையும் ஜெயிக்க முடியாது. முதல்ல யூ ஆர் இன் ஹிம் என்கிற விசுவாசம் உனக்கு இருக்க வேண்டும். விச் பிளேஸ் யூ ஹேவ், அவருக்குள் இருந்து செயல்பட்டால் ஒழிய நடக்காது. அவருக்குள்ளே வந்துட்டு எதை வேணாலும் செய்ய முடியாது. அவருக்குள்ளே நீ செயல்படனா only through the word of God. கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். கர்த்தருடைய அதான் வசனம் சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேத தியானமாக இருக்க மனுஷன் எல்லாம் கர்த்தர் சிலுவையில் செஞ்சு வச்சுட்டாரு, எல்லாம் எனக்கு தான் சொல்ல முடியாது. பட் act upon the God's words. தேவ பிள்ளையே, உன் உயிர், உன் ஆத்மா, சரீரம் இந்த உலகத்தில் பிசாசுக்கு முன்பாக, உலகத்துக்கு முன்பாக, பல மனுஷனுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மண்களுக்கு முன்பாக நீ ஆஸ்வதிக்கப்படணும்னு சொன்னால் யூ ஆர் இன் ஹிம். அவருக்குள் இருந்து தேவனுடைய வார்த்தையை ஆப்ரேட் பண்ண தெரியணும். உனக்கு தேவனுடைய வார்த்தை கன்ஃபஸ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அதிகாலை தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என் குடும்பத்தில் காலையில் சபை மற்ற காரியம் எல்லாத்தையும் எந்திரிக்கும் போது 3 மணிக்கெலாம் எந்திரிச்சுவேன். எந்திரிச்சு சொன்ன பிசாசு பார்த்து அப்படி நிற்பான். பிசாசு பார்த்து என்ன செய்ய போகிறான் நிற்பான். உடனே ஐ am in him. அவன் சொல்லுவேன், பிசாசே நான் அவருக்குள் இருக்கிறேன். அவர் எனக்கு கொடுக்க ஸ்தானங்கள் வேறு சொல்லிட்டு ஐ have the authority to overcome in the name of Jesus in the day. இந்த நாட்களில் என்ன கொண்டு வந்தாலும் உன்னை ஜெயிக்கத்தக்கான அதிகாரத்தை கத்தி எனக்கு கொடுத்திருக்கான். பிகாஸ் ஐ am in him. அப்போ தான் சொல்லுது, லார்ட்ஸ் மை ஷெப்பர்ட் ஐ ஷல் நாட் லாக். அது ரெண்டாவது சொன்ன பிசாசு பார்த்து, கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், இந்த நாளில் எனக்கு ஒரு நன்மையும் அடைக்கப்படவே படாது. அடைக்கப்படவே படாது. தின பிள்ளைகளுக்கு கோடி ரூபா வச்சுருந்தாலும் முன்னாடி இருக்கிற பிரச்சனை உனக்கு பெருசாக தான் தெரியும். 10 கோடி வச்சுருந்தாலும் உனக்கு முன்னாடி பிரச்சனை பெருசாக தான் தெரியும். ஏன்னா நீ வெளியே இருக்க. அவருக்குள் இருந்து தேவனுடைய வார்த்தையை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாதான் உன் கோடி சொத்து இருந்தாலும் அங்கே சந்தோஷம். இந்த காலவெளி தேவ பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தருடைய கரம் வீட்டுக்கு போய் அவருக்குள் இருக்கிற எந்திரிச்சு காலை நான் அவருக்குள் இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஐ am in him. திருப்பி வாசிப்பை பிலிப்பியர் 4:19 வாசி முடிப்போம். பிலிப்பியர் 4:19 வாசம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் சிலுவையில் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். நீ அவருக்குள்ள இருக்கிற ஸ்தானத்தை விட்டுறாத. அவருக்குள்ள இருந்து கர்த்தருடைய வார்த்தை ஆப்ரேட் பண்ண விட்டுறாத. அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் செய்து கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவா. எல்லாம் எழுந்திருப்போமா? அல்லேலூயா. என் உயிரான இயேசு, என் உயிரோடு வாங்க 2 வாங்க. என் உயிரே, ஒரே ஒரு சார் வா பாப்பு.
மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இல்லை இந்த கால வேளை கச்சபிக்கிறோம். கத்த இந்த ஆராதனை பங்கெடுக்க கிருபை செய்து வர்ஷிப் பண்ணவும், வார்த்தைகளை ஆண்டவரே பார்க்கவும், விசாரிக்கவும், அதை நிதானிக்கவும் எங்களுக்கு கொடுத்த தெய்வ காத்துதிக்கிறோம். நான் அந்த உலகத்தில் எங்களை செய்வதற்கு ஃபிட் என்கிற வார்த்தையை அவருக்குள் உமக்குள்ளே வைத்திருக்கிறேன். நாங்கள் உமக்குள்ளிருந்து கத்திரை வார்த்தையில் ஆப்ரேட் பண்ணி நாங்கள் தகுதியற்ற பிள்ளைகளை தகுதியாக்கி இந்த உலகத்தில் நடந்து காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்மீகம் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமோடு இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சுலபகால் மறவாதே.